இலங்கையினுடைய வரலாற்றில் நாடு முழுவதுக்குமே சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்ட தருணமாக கடந்த 28ஆம் தேதி காணப்பட்டது. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எதிர்வரும் நாட்களிலும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் பெற்று மிக கனமழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த கனமழையோடு சேர்ந்த நிலச்சரிவு தொடர்பான முன்கூட்டி எச்சரிக்கைகளை விட்டிருந்தால் இறப்புக்களை கணிசமான அளவு குறைத்திருக்க முடியும். டிசம்பர் 9, 10, 11, 12ஆம் திகதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் கணிசமான அளவு மழைகள். இலங்கைக்கு பல வகையான அனர்த்த அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கின்றோம். கடந்த 28ஆம் தேதி இலங்கை முழுவதுமே சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டது. உண்மையிலே அந்த சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்ட போதிலும் பாரிய இழப்புகளை சந்தித்து இன்று வரையும் அந்த இழப்புகளிலிருந்து மீள முடியாமல், அதன் தாக்கங்களிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இன்று வரையும் மீட்பு பணிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த வகையிலே 600க்கும் மேற்பட்ட உயிர்களை காவு கொண்டிருக்கிறது இந்த டிட்வா புயல். உண்மையிலே இது இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு இழப்புகளில் மிகப்பெரிய இழப்பாகவும் மிகப்பெரிய வேதனையாக விடயமாகவே இருக்கின்றன. உலகளவு ரீதியிலே இன்று பேசப்படும் விடயங்களும் ஒன்றாகவே இருக்கின்றன. டிட்வா புயல் தொடர்பாக பலதரப்பட்ட பேர்களும் பலதரப்பட்ட நபர்களும் பலதரப்பட்ட தகவல்களை கூறினாலும் உண்மை இந்த புவியியல்சார் தகவல்களை சரியான முறையிலே கூறப்படுகின்றதா, உண்மையிலே இது மக்கள் மத்தியிலே போய் சேருகின்றன என்பது கேள்விக்குறியான விடயமாகவே இருக்கின்றன. அந்த வகையிலே இந்த டிட்வா புயல் தொடர்பாக இன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பொன்று எனக்கு கிடைத்தது. உண்மையிலே அவரை சந்திக்கும் போது எனக்கு பெருமையாக இருந்தது. அப்போது இந்த டிட்வா புயல் தொடர்பாக சில கேள்விகளை கேட்டோம். அவர் சரியான தரவுகளுடன் சரியான ஆதாரங்களுடன் சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். அதை உங்களுக்கு நான் இந்த காணொலியாக காட்டுகின்றேன். அவர் சில விடயங்களை கூறியிருக்கின்றார். இனி வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்க போகின்றன, எப்படி இருக்கும், மக்களுக்கு ஒரு தெளிவூட்டல், மக்கள் சரியான தகவல்களை விளங்கிக் கொண்டு அதற்கேற்ற மாதிரி மக்களின் தயார்படுத்தல் இருக்க வேண்டும், மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நிறைய கருத்துக்கள் நம்மளோட பயந்து கொண்டுள்ளார். இந்த டிட்வா புயல் தொடர்பான ஒரு நல்லொரு முன்னெச்சரிக்கையான தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றிருந்தால் உண்மையிலே இந்த இழப்புகளை இருந்து விடுபட்டிருக்கலாம் என்பதை தவிர உண்மையிலே இயற்கை பேரழுத்தத்தை யாரால் தடுக்க முடியாது. அதில் இருந்து வரும் இழப்புகள், உயிரிழப்புகளை குறைந்திருக்கலாம் என்பது மிக உண்மையான விடயமாக இருக்கிறது. உண்மையிலே இந்த அனர்த்தம், அந்த மழை தொடர்பான சில முன்னறிவிப்புகளை வேகமாக முறையிலே அனைத்து மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தியிருந்தால் உண்மையிலே இவ்வாறான ஒரு உயிரிழப்புகள் இன்று கூட ஏற்பட்டிருக்காது. அப்படி ஏற்பட்டு இருந்தாலும் கூட குறைந்த விதத்திலான இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம் என்பது இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இது வேதனையான விடயமாகவும் இருக்கின்றன. வணக்கம். கடந்த 19ஆம் தேதி இலங்கைக்கு தென்கிழக்காக உருவாகியிருந்த காற்று சுழற்சி இலங்கையினுடைய கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி நகர்ந்து காலியிலிருந்து 92 கிலோமீட்டர் மேற்காக சென்றதன் பின்னர் அங்கிருந்து மீளம் கிழக்கு திரும்பி இலங்கைக்கு தெற்காக ஏற்கனவே நிலை பெற்றிருந்த ஒரு காற்று சுழற்சியோடு இணைந்து கொண்டதன் விளைவாக இலங்கையில் வரலாற்றில் மிக மோசமான பாதிப்பினை ஏற்படுத்திய ஒரு காலநிலைசார் அனர்த்தமாக இந்த டிட்வா புயல் மாறியிருந்தது. இந்த டிட்வா புயலினை பொறுத்தவரையில் உண்மையில் இலங்கையினுடைய காலநிலை சார்ந்த வரலாற்றில் குறிப்பாக இலங்கையினுடைய மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த காலநிலை சார்ந்த விடயங்களில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். மிக நீண்ட காலமாகவே வரலாற்று காலங்களிலிருந்து இந்த காலநிலை சார் விடயங்களை தழுவியே தங்களுடைய வாழ்க்கை முறையை மேம்படுத்தியிருந்தார்கள். தங்களுடைய உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் போன்ற அனைத்தையுமே இந்த காலநிலை சார்ந்த விடயங்களோடு ஈடுபடுத்தி அவர்கள் வளர்த்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் இலங்கையில் மிக மோசமான பாதிப்பினை ஏற்படுத்திய இன்று வரைக்கும் மீட்பு பணிகள் பூரணமாக நிறைவு பெற்று மிகச் சரியான இறப்பு எண்ணிக்கைகள் அல்லது பாதிப்பு தொடர்பான விடயங்கள் இன்னமும் கணக்கிடப்பட முடியாத அளவிற்கு இலங்கையில் மிக மோசமான பாதிப்பினை ஏற்படுத்திய டிட்வா புயலானது கடந்த 24ஆம் தேதி அளவில் இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து 25ஆம் தேதி இலங்கையினுடைய அம்பாந்தோட்டை பிரதேசத்தினூடாக கிழக்கு கரையோரமாக நகர்ந்து கடந்த 29ஆம் தேதி முல்லைத்தீவுக்கும் யாழ்ப்பாண குடாநாட்டிற்கும் இடையில் இருக்கின்ற
இலங்கையை பொறுத்தவரையில் பொதுவாகவே இலங்கை பல்வேறு வகைப்பட்ட அனர்த்தங்களுக்கு வாய்ப்பான பண்புகளை கொண்டிருக்கின்றது. இலங்கையினுடைய வரலாற்றில் மிக மோசமான அளவு உயிரிழப்புகளை ஏற்படுத்திய அனர்த்தமாக 2004 டிசம்பர் மாதம் 26 நிகழ்ந்த சுனாமி அனர்த்தத்தை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். ஆனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பாதிப்பினை ஏற்படுத்திய ஒரு பெரிய இயற்கை அனர்த்தமாக டிட்வா புயலே காணப்படுகின்றது. இலங்கையினுடைய வரலாற்றில் நாடு முழுவதுக்குமே சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்ட தருணமாக கடந்த 28 காணப்பட்டது. அந்த அளவுக்கு இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளையும் மிக மோசமாக பாதித்த ஒரு நிகழ்வாக இந்த டிட்வா புயல் காணப்படுகின்றது. இலங்கைக்கு பல வகையான அனர்த்த அச்சுறுத்தல்கள் இருக்கின்றன. இலங்கையினுடைய அமைவிட காரணிகள் இலங்கையின் காலநிலைசார் அனர்த்தங்களுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் புயல், வெள்ளம், இடிமின்னல், வறட்சி போன்ற காலநிலைசார் அனர்த்தங்களும் சுனாமி போன்ற புவிச்சரிதவியலோடு தொடர்பட்ட அனர்த்தங்களும் காணப்படுகின்றன. ஆயினும் இலங்கையில் அண்மித்த காலப்பகுதிகளில் மிகச் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன. இதை நிலநடுக்கம் என்று குறிப்பிட முடியாவிட்டாலும் கூட ரிக்டர் அளவில் 2.5, 3.5 போன்ற சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்று வருவதை இலங்கை முழுவதிலும், அதாவது இலங்கை நிலப்பகுதிகளுக்குள்ளேயும் இலங்கை சூழவும் காண முடிகின்றது. இவை என்றோ ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அனர்த்தமாக ஏற்படும் என்பதற்கான அறிகுறியாகவே நோக்கப்படுகின்றது. ஆகவே இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அனர்த்தங்கள் தொடர்பான விழிப்புணர்வு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் உண்மையில் இந்த பூகம்பம் போன்ற அனர்த்த நிகழ்வுகள் முன்கூட்டியே எச்சரிக்க முடியாதவை. வளர்ச்சியடைந்த அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட புயலடுக்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது அதற்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கைகளோ அல்லது எதிர்வுகளோ கிடையாது. அது நிகழும் பொழுது மக்கள் நடந்து கொள்கின்ற முறையும் அல்லது நிகழ்கின்ற அந்த புயலடுக்க அதிர்வினுடைய அதிர்வெண் என்று அழைக்கப்படுகின்ற ரிக்டரின் அளவுமே அதனுடைய பாதிப்பை தீர்மானிக்கும். ஆனால் மக்கள் அனர்த்தங்கள் தொடர்பாக விழிப்பாகவும் போதுமான எச்சரிக்கைகளோடும் இருந்தால் அனர்த்தங்களை தடுக்க முடியாவிட்டாலும் கூட அனர்த்தத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். அதிலும் குறிப்பாக எந்த வகையான அனர்த்தமாயினும் அந்த அனர்த்தத்தினுடைய பௌதீக செயல்முறை, அதன் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் போன்றவற்றை மக்கள் அறிந்திருப்பதன் ஊடாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க முடியும். இயற்கை சார்ந்த அனர்த்தங்களை நாம் குறைக்க முடியாது அல்லது தடுக்க முடியாது. ஆனால் அவற்றால் ஏற்படக்கூடிய, அதாவது எங்களுக்கு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்கள் கணிசமான அளவு குறைக்கலாம். இந்த டிட்வா புயலை பொறுத்தவரையிலும் இந்த முன்னெச்சரிக்கைகள் மிகச் சரியாக இடப்பட்டிருந்தால் உயிரிழப்புகளையாவது குறைத்திருக்கலாம் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த காலநிலைசார் அனர்த்தங்கள் எப்பொழுதே முன்கூட்டியே எதிர்வு கூறத்தக்கன. புயலடுக்கம் போன்ற அனர்த்தங்கள் முன்கூட்டியே எதிர்வு கூற முடியாதவை. ஆனால் இந்த காலநிலைசார் அனர்த்தங்களான கடுமையான மழை, வீழ்ச்சி, புயல், இடிமின்னல் போன்றன முன்கூட்டியே எதிர்வு கூறத்தக்கன. ஆகவே மக்களுக்கு அது தொடர்பான முன்கூட்டிய எதிர்வு கூறலை விட்டிருந்தால், அந்த கனமழையோடு சேர்ந்த நிலச்சரிவு தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கைகளை விட்டிருந்தால் இறப்புக்களை கணிசமான அளவு குறைத்திருக்க முடியும். ஆனால் பிராந்தியம் சார்ந்து என்னுடைய முகப்புத்தகத்தினூடாக நான் ஒரு போதுமான முன்னறிவித்தலை மேற்கொண்டிருந்தேன். ஆனால் இலங்கை முழுவதற்குமான முன்னறிவிப்பாக அது சென்றடையவில்லை என்பது எனக்குள் இன்றுக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய கவலை. அதற்கு பின்பதாகத்தான் நான் இலங்கை முழுவதையும் உள்ளடக்கியதாக 3 மொழிகளிலும் அதனை வெளியிடுவதற்கு தீர்மானித்து வெளியிட்டு வருகின்றேன். ஆகவே இந்த சூழ்நிலைகளில் உண்மையில் மிகச்சரியான எச்சரிக்கை அல்லது மிகச்சரியான விழிப்புணர்வூட்டல் மக்களுக்கு சென்றடைந்திருந்தால் மக்களினுடைய இறப்பை குறைத்திருக்கின்ற அதே சமயம் இன்று நாங்கள் காணுகின்ற இந்த 600க்கும் மேற்பட்ட இறப்புகளில் குறைந்தது ஒரு 400 இழப்புகளையாவது தவிர்த்திருக்க முடியும். ஆக இந்த சூழ்நிலையில் அனர்த்தங்கள் தொடர்பான முன்னறிவிப்பும் விழிப்புணர்வும் எப்பொழுதுமே மக்களுக்கு இன்றியமையாதன. அதிலும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு பின்னர், உதாரணமாக அது தென்மேற்கு பருவக்காற்று காலமாக இருந்தாலும் சரி, வடகிழக்கு பருவக்காற்று காலமாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவான மழை வீழ்ச்சி கிடைத்ததற்கு பின்னர் கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி எப்பொழுதுமே ஆபத்தானதாக அல்லது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் எதிர்வரும் நாட்களிலும் வடகிழக்கு பருவமழை தீவிரம் பெற்று மிக கனமழை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய நாட்களிலும் இலங்கைக்கு
ஒட்டிய மேற்கு வங்காள விரிகுடாவில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று நிலை கொண்டிருக்கின்றது. அத்தோடு இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதியை மையமாக கொண்டு ஒரு வளிமண்டல தளம் நிலை காணப்படுகின்றது. இது வடகல் பருவக்காற்றினுடைய உச்ச காலம் என்பதனால் கீழே காற்றுகளும், அதாவது கிழக்கு திசையிலிருந்து வருகின்ற காற்றுகளும் அதிகளவான ஈரப்பதனை சுமந்து வருகின்ற காற்றுகளாகவே காணப்படுகின்றன. இந்த சூழ்நிலைகளினால் டிசம்பர் 9, 10, 11, 12 திகதிகளில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் கணிசமான அளவு மழை கிடைக்கும். ஏற்கனவே கனமழை கிடைத்து நிலம் நிரம்பு நிலை அடைந்திருக்கின்றது. மலையக பகுதிகளின் மண் சரிவுக்கு காரணமாக இருந்த நீர் கொள்ளளவு என்பது, ஈரத்தன்மை என்பது இப்பொழுதுமே மாறாத சூழ்நிலையிலேயே காணப்படுகின்றது. குறிப்பாக மலையக பகுதியில் கடந்த 4 நாட்களாக சராசரி வெப்பநிலையாக 20°C குறைவாகவே காணப்படுகின்றது. ஆகவே அந்த மண்ணில் சேர்ந்த நீர் ஆவியாக முடியாது, இன்னமும் மண்ணோடு ஒட்டி இருக்கின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில் அந்த பிரதேசங்களில் கிடைக்கின்ற 40 அல்லது 50 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி கூட மிக மோசமான பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்ற அந்த விடயத்தை மக்கள் உணர்ந்து அதற்கு ஏற்ற வகையில் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு மேலதிகமாக எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அளவில் மத்திய கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த சுழற்சி ஒன்று உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து கிழக்கு மாகாணத்துக்கும் வடக்கு மாகாணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலை கொண்டு கடுமையான மழை வீழ்ச்சியை தரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக டிசம்பர் மாதம் 16, 17, 18, 19ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. ஆனாலும் இந்த நிலைமையை எதிர்வரும் சில நாட்களுக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும். இந்த வடகிழக்கு பருவ பல மழையை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் வரை தொடரும் வாய்ப்பு இருப்பதால் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதனால் கிடைக்க இருக்கின்ற மழை தொடர்பில் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியமானது. குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களினுடைய பல நீர் பிரதேசங்கள், அதாவது தரைமேல் நீர் பிரதேசங்கள் அவற்றினுடைய முழு கொள்ளளவு எட்டி இருக்கின்றன. அவற்றினுடைய வான்கதவுகள் திறந்திருக்கின்றன. இன்றைய தினம், அதாவது டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி கூட 2 மடங்களுடைய வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் குளத்துக்கு வருகின்ற மேலதிக நீரை கட்டுப்படுத்துவதற்காக வான்கதவுகள் திறந்திருக்கின்றன. ஆகவே அந்த தரை மேற்பரப்பு நீர் வளங்கள் முழு கொள்ளளவை எட்டியதன் பின்னர் இனி கிடைக்கின்ற எல்லா மழையுமே ஒன்று குளங்களினூடாக வெளியேற்றப்படும், அல்லது அந்த கிடைக்கின்ற பகுதிகளிலே தேங்கி நின்று தாழ்நில பகுதிகளில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும். ஆகவே மக்கள் இது தொடர்பாக அக்கறையோடும் அவதானத்தோடும் இருப்பது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கும். நான் மிக நீண்ட காலமாக கூறி வருகின்ற ஒரு விடயம், ஒரு அனர்த்தம் தொடர்பாக நாங்கள் போதுமான முன்னெச்சரிக்கையோடும் தயார்படுத்தலோடும் இருந்து அந்த அனர்த்தம் நிகழாவிட்டால் எங்களுக்கு எந்த அளவு பெரிய பாதிப்புகளும் இல்லை. ஆனால் அந்த அனர்த்தம் பற்றிய முன்னெச்சரிக்கைகளை நாங்கள் அலட்சியப்படுத்தி அக்கறையின்றி இருந்தால் அதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகள் எங்களுக்கு ஒரு மாறாத துன்பத்தை ஏற்படுத்தும் என்பதனால் மக்கள் இந்த டிசம்பர் முடியும் வரைக்கும் அல்லது ஜனவரியினுடைய முதல் வாரம் வரைக்கும் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியமானதாகும். நன்றி.